அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, தொழில் அமையும் சூட்சுமங்கள், தொழில ஜெயிக்க என்ன வழிபாடு முறைகள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனது கர்ண தெய்வமாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்காக ஒரு பாடல். சொல்லும் ஒரு கலைஞான சுருதி முடி மோனத்தில் சுட்ட தனி பரம்பொருளாய் சுடர் விடுமோர் சிவபாலா. சொல்லும் ஒரு கலைஞான சுருதி முடி மோனத்தில் சுட்ட தனி பரம்பொருளாய் சுடர் விடுமோர் சிவபாலா. சுடர் விடுமோர் சிவபாலா. வெல்லும் ஒரு வேலேந்தி வினையாவும் இறை நீக்கி விந்தை மயில் மீத வந்து விளையாடும் குணசீலா. வெல்லும் ஒரு வேலேந்தி வினையாவும் இறை நீக்கி விந்தை மயில் மீத வந்து விளையாடும் குணசீலா. விளையாடும் குணசீலா. குணசீலா. பல்லுயிரின் வாழ்வோங்க பன்னிசைக்கும் அன்பருள்ளம் பரவினிதும் அருள் சுரக்கும் பாங்குடைய எழில் குமரா. பல்லுயிரின் வாழ்வோங்க பன்னிசைக்கும் அன்பருள்ளம் பரவினிதம் அருள் சுரக்கும் பாங்குடைய எழில் குமரா. பாங்குடைய எழில் குமரா. நல்லுணர்வால் நின் பாத நறுமலரின் தேனும் நாதமிகு வண்டாகி நான் பாட வரம் தாராய். நல்லுணர்வால் நின் பாத நறுமலரின் தேனும் நாதமிகு வண்டாகி நான் பாட வரம் தாராய். நான் பாட வரம் தாராய். குமரா நான் பாட வரம் தாராய். இப்போ தொழில், ஒரு ஜாதகத்துல தொழில் எப்படி அமையும், என்ன மாதிரி தொழில் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி முதல் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல 10ஆம் இடம், சரிங்களா, தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம். அடிமை தொழில் அடிமை வேலை செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல 10ஆம் இடத்துல நல்ல சுப கிரகங்கள் இருந்து அந்த 10ஆம் அதிபதியோட திசா புத்திகள் நடப்பு காலகட்டங்கள் இல்ல அந்த 10ஆம் இடத்துக்கு சாரம் கொடுத்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தோட திசா புத்தி காலகட்டங்கள் நடப்புல வருது அப்படின்னா அவங்களுக்கு தொழில் அமைகிறது அப்படின்றது நடக்கும். இல்லைங்க, ஒரு ஜாதகத்துல 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட வலுவா இருக்காரு, 10ஆம் அதிபதி போய் 6ல இருக்காரு, 6ஆம் அதிபதி போய் 10ல இருக்காரு அப்படிங்கிறப்போ இவங்க சொந்த தொழில் பண்ணாம வேலைக்கு போறது சிறப்பா இருக்கும். சரிங்களா? அப்போ 6ஆம் இடம் வலுப்பெற்றுச்சு அப்படின்னாவே நீங்க சுய தொழில் செய்யற அந்த ஆசையை விட்டுட்டு நீங்க அடிமை வேலைக்கு போறது உங்களுக்கு சிறப்பான பலன். ஒரு சில பேர்லாம் உத்தியோகம் உங்களுக்கு எப்பவுமே 6ஆம் இடம் வலுவா இருக்குன்னா அப்ப உத்தியோகம் அங்க சிறப்பு தானே, எதுக்கு தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது டென்ஷன் ஆயிட்டு. ஸோ அப்போ 6ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஜாதகர்கள் நீங்க வேலைக்கு போறதே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். சரி, அப்போ 10ஆம் இடம் இப்போ இல்ல 10ஆம் இடம் நல்ல வலுவா இருக்கு, 10ஆம் இடத்து அதிபதியோட திசா புத்தி காலகட்டங்கள் நடப்புல இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல தொழில் அமைச்சு கொடுக்கும்.
இப்ப 10ஆம் இடத்துல வந்து 10ல் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஜோதிட பழமொழி. அப்போ சுப கிரகங்கள் இருந்தா மட்டும்தான் வந்து அவங்க சொந்த தொழில் பண்ணலாமா, அசுப கிரகங்கள் இருந்தா பண்ணக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. அதாவது பாவியாக இருக்கணும், இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10ல எந்த கிரகமும் இல்லைங்க அப்படின்னா 10ஆம் இடத்து அந்த அதிபதி நல்லா இருக்காரா, நல்ல ஒரு பொசிஷன்ல போய் உட்கார்ந்துருக்காரு, திரிகோண ஸ்தானங்கள்லயோ இல்ல கேந்திர ஸ்தானங்கள்ல போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அது அவங்களுக்கு சிறப்பு. இல்ல 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்றப்போ அது உங்களுக்கு நல்ல வித தொழில் அப்படின்றத வந்து அமைச்சு கொடுக்கும். சரி, இப்போ வந்து என்ன விதமான தொழில் வந்து எப்படி நம்ம வந்து அதை நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னா, 10ஆம் இடத்து அதிபதி அவர் மட்டும் தொழில வந்து நிர்ணயம் பண்ண மாட்டார். ஒரு ஜாதகத்துல என்ன கிரகம் வந்து நிறைய பலத்தோட இருக்கோ அது ரிலேட்டடான தொழில் கூட இவங்களுக்கு வந்து அந்த ஜாதகர் வந்து செய்ய கடமைப்பட்டவரா இருப்பாரு. செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கிரகங்கள் வந்து கொடுத்துரும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான், சில சூரியனே எங்க இருக்காரு அப்படின்னா வெப்பம் சார்ந்த தொழில்கள், ஓகேங்களா, வெப்பப்படுத்தி என்னெல்லாம் செய்வாங்க. இப்போ இதுல கிரகச்சாரம் வேற அதையும் நம்ம கூட சேர்த்து பாக்குற மாதிரி இருக்கும். ஜெனரலா கவர்மெண்ட் வேலை, சரிங்களா, அரசாங்கம் சார்ந்த இது கான்ட்ராக்ட் இந்த மாதிரி இப்போ சூரியன் புதன் காம்பினேஷன்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் சார்ந்த அந்த கான்ட்ராக்ட்ல வந்து இவங்க எடுத்து பண்ணலாம், சுய தொழில எடுத்து பண்ணலாம். அப்போ இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கே ராஜ கிரகமான சூரிய பகவானோட அனுமதியும் அருளாசையும் இருந்தா மட்டும்தான் போக முடியும். அப்ப சூரியன் ஒரு ஜாதகத்தில் நல்ல வலுவா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு இது சார்ந்த தொழில், அப்ப கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சார்ந்த தொழில் பண்ணலாம், ஒரு டெண்டர் எடுத்து பண்றது அந்த மாதிரி. அப்ப வெப்பம் சார்ந்த தொழில், சூடுபடுத்தி பண்றது, அவர் கூட இந்த சனி காம்பினேஷன்ல இருக்கிறப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு அதை வந்து வெப்பப்படுத்துவாங்க இல்லையா, அந்த வெல்டிங் பண்றது அந்த மாதிரி. அப்போ எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பரிகாரம் பண்ணலாம், என்ன வழிபாடு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா சில விஷயங்கள் எடுத்துக்கணும். இப்ப நமக்கு வந்து கேது வந்து ஏதாவது ஒரு இதுல நம்மளோட இதுல சம்மந்தப்படுறாரு அப்படின்னா நிச்சயமா தொழில் முடக்கத்தை கொடுக்கவே செய்வார். ஏன்னா கேது பகவான் வந்து எல்லாத்தையும் முடக்கி வைக்கக்கூடியவர் தானே. அப்போ நமக்கு வந்து தொழில் முடக்கம் அப்படிங்கிறது. அப்ப கேதுக்கு அதிபதி யாருன்னா விநாயக பெருமானை வந்து நீங்க வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும். ஜென்ரலாவே இப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம் இப்படி 12 ராசிகளுக்கும் ஜென்ரலாவே நீங்க தொழிலுக்கு என்ன வழிபாடு முறைகள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, உங்க தொழில் நாதன் 10ஆம் அதிபதி, இப்ப நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த தொழில் காரகன் 10ஆம் அதிபதி என்ன நட்சத்திர சாரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதியை வந்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்கலாம். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து நட்சத்திர அதிபதி வந்து செவ்வாயோட சாரத்துல நின்றுருக்காரு, செவ்வாயோட நட்சத்திரத்துல வந்து நிக்கிறாருன்னு வைங்க. அப்ப நீங்க செவ்வாய்க்கு அதிபதி யாரு, முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம். சரிங்களா. அப்ப சுக்கிரனோட நட்சத்திர சாரத்துல தொழில் உங்களுக்கு 10ஆம் அதிபதி நிக்கிறார் அப்படின்னா நீங்க வந்து மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்றது சிறப்பா இருக்கும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும்.